Hi friends, how to cook samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருணக்கிழங்கு பொடி மாஸ். கருணக்கிழங்கு பொடி மாஸ் நல்ல காரசாரமா ஸ்பைசியா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம கருணக்கிழங்கு பொடி மாஸ் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க फ्रेंड्स, இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ கருணக்கிழங்கை க்ளீன் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு panல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருணக்கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம எண்ணெயிலேயே வதக்கி தான் செய்ய போகிறோம், தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் மிளகு பொடி, குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு தண்ணியே ஊற்றாமல் எண்ணெயிலேயே நல்லா இந்த காயை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது 1 ஸ்பூன் திக்கான புளி கரைச்சலை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு பாருங்கள் கொஞ்சம் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம ஸ்பைஸியாக நம்ம கருணக்கிழங்கு பொரி மாஸ் ரெடி ஆயிருக்குன்னு. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.